ஸோ எல்லாருக்கும் வணக்க மக்களை எல்லாம் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உலகமே வெயிட் பண்ணிட்டு இருக்க அவதார் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் எப்படிலாம் இந்த படத்துக்கு ஏன் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி பார்த்து கடந்தும் எனக்கு புரிஞ்சுது. ஏன்னா அப்படி ஒரு எது கிராபிக்ஸ் எது ஒரிஜினல் சொல்லி நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. நல்லா இருக்கானா இல்லை கிராபிக்ஸாக இருக்கானா கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு பிரம்மாண்டத்தோட உச்ச கட்டம் வச்சிருக்காங்க. இதுக்கு கோயில் கட்டம்னாலும் உங்க சார்பாக ஒரு கும்பல் வேணா போட்டுக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தோட பிரம்மாண்டம் எப்பா சொல்லிட்டே போயிடலாம். அந்த அளவுக்கு ஒரு அழகான படத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ வாட்டி யாராச்சும் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா இந்த சேனல் தமிழ் வாய் சேனல். இந்த சேனலை பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல் இருக்கு. ஸோ அதை போய் விசிட் பண்ணுங்க. அங்கே ஏகப்பட்ட படங்கள் இருக்கு. எல்லா படங்களையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஒரு சின்ன விபத்துல காலை இழந்த நம்ம படத்தோட ஹீரோவுக்கு அவங்க அண்ணனோட இறப்பால போலன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு நகரத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. அது ஒரு நகரம் கிடையாது, அது ஒரு கிரகம். அந்த கிரகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கனிம வளங்கள் இருக்குது. அந்த கனிம வளங்களை நாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இனத்தோட மக்களோட அனுமதி இல்லாமல் ஆட்டைய போகிறதுக்கு மனிதர்கள் வந்து பிளான் போடுறாங்க. அந்த பிளானில் ஹீரோட அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளாக இருப்பாங்க. ஆனால் அவன் எதிர்பாராத விதமாக இறந்து போயிட்டதுனால ஒரு சின்ன விபத்தில் தனது 2 காலுமே இழந்த ஹீரோவுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது. இவங்க அங்கே போகிறதுக்கு பல மில்லியன் ஒளியாண்டுகளை கலந்து அங்கே போக வேண்டியிருக்கும். அங்கே போனதுக்கு அடுத்தது ஹீரோவை யாருமே மதிக்க மாட்டாங்க. நார்மலாக இருக்கிற ஒரு மனுஷனே இந்த உலகத்தில் மதிக்க மாட்டாங்க. ஹீரோவுக்கு வர கால் இல்லை, அவர் எப்படி மதிப்பாங்க? அங்கே போனதுக்கு அடுத்தது அவருக்கு பல விஷயங்கள் கற்றுத்தரப்படுறாங்க. நாவின்றது ஒரு மனுஷன் கிடையாது, அது ஒரு வேற்று கிரகத்தினை சேர்ந்தவங்க. அவங்களோட தோல் மிகவும் கடுமையானது இருக்கும். அவங்க வச்சிருக்க அம்பு ஒரு ஸ்க்ராட்ச் உங்கள் மேலே போட்டாலும் அடுத்த நொடியோ உங்கள் உயிர் போயிடும் அப்படின்னு சொல்லி பாடம் நடத்திட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவன் அண்ட் டீமுக்கும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் அவங்கள போயிட்டு பழகணும், ஆனால் மனுஷனாக கிடையாது, அவங்கள மாதிரி ஒரு இனத்தமா அந்த இனத்துக்காக தான் உங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கோம், உங்களை கம்ப்யூட்டர் மூலமாக நாங்கள் இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. கால் இல்லை அப்படின்றனால அங்கே யாருமே அவரை மதிக்க மாட்டாங்க. வேறு வழி கிடையாது, ஹீரோவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவதார் அப்படின்ற நாவி இனத்தோட கன்வெர்ட் பண்ண வேண்டிய நிலைமை. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாங்க, அவரை ஒரு மிஷினில் படுக்க வச்சு அவதாரை கன்வெர்ட் பண்ணுறாங்க. பல நாளாக கால்கள் இல்லாத அவருக்கு திடீர்னு கால்கள் வந்ததும் சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுனே தெரில. அங்கே இருக்கவங்க பேச்சு எதையுமே கேட்காம ஜாலியாக ஆட்டம் போட்டு விளையாண்டுட்டு இருக்காப்புல. இப்படி விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு தூங்க வைக்கிறாங்க. இப்போ அவர் அப்படியே நிகழ்காலத்துக்கு வராரு. இப்போ 2 நாள் கழிச்சு காட்டுறாங்க. திருப்பி இவரை அந்த அவதார் உடம்புக்குள்ளே ஏற்றி அந்த நாவிகள் உலகத்துக்குள்ளே அனுப்பணும்னு சொல்லி ஹீரோ அப்புறம் அவர் டீமில் சேர்ந்த 2 பேர் அந்த நாவி உலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா எல்லாமே சூப்பராக இருக்குது. அவர் பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டத்தோட உச்சகட்டமாக இருக்குது. அவர் இந்த உலகத்தில் இந்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவரால் யோசிக்க கூட முடியல. அந்த மாதிரி ஒரு அழகான இடத்த அவர் வாட்டி பார்த்துட்டு இருக்கிறார். இந்த விஷயத்துங்களுக்கு நடுவில் தான் ஒரு ராணுவ மேஜர் ஒருத்தர் சொல்லுவார், இந்த அவதார் விஷயத்தில் நீ என்னென்னத்தை பார்க்குறியோ அதில் எனக்கெல்லாம் சீக்கிரட்டாக சொல்லு. அப்படி சொன்னினா இந்த மிஷன் முடிஞ்சு போகிறப்ப உன் கால்கள் உண்மையாக வரத்துக்கு நான் ஏற்பாடு பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்ட ஹீரோவும் சரின்ட்டு ஒத்துப்பார். இப்போ இவர் அந்த அவதார் உலகத்துக்கு போயிட்டாரு. அங்கே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னா இவர் பல விஷயங்களை பார்க்குறாரு. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ஸ்கூலையும் பார்க்குறாரு. அங்கே இருக்கிற மக்கள்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவர் இமேஜின் பண்ணி பார்க்குறாரு. இங்கே நிறைய பூக்கள் இருக்குது. அந்த பூக்களை போய் தொட்டவொடனே எல்லா பூவுமே திடீர்னு மூடிக்குது. அதை பார்த்தோன்னே அவருக்கு சிரிப்பு தாங்கலை. அதனால எல்லா பூவுமே தொட்டு மூடிட்டு இருக்காரு. அப்போ ஒரு பெரிய மிருகம் ஒன்று வருது. அதை பார்த்ததும் ஹீரோ அதை அட்டாக் பண்ண போறாரு. ஆனால் கூட வந்தவங்களோ அதை நீ சும்மாலாம் அட்டாக் பண்ண முடியாது தம்பி, அது வந்து ரொம்ப பயங்கரமான மிருகம் அப்படின்னப்போ ஹீரோ என்ன பண்ணுறாரு, கத்த ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்து ஹீரோ கத்த அது பயந்து போயிடுச்சு. இதை பார்த்து தான் பயந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா அது கிடையாது. ஹீரோக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் வந்துருக்கு. அதை பார்த்து பயந்துட்டு, ஆனால் அந்த மிருகம் யாருக்குமே பயப்படாது போல இருக்கு. ஹீரோவன் டீமை போட்டு பந்தாட ஆரம்பிக்குது. ஹீரோ அப்படி இப்படின்னு தப்பிச்சு போய் ஒரு பெரிய தண்ணியில் விழுந்துடுறாரு. ஹீரோ டீமில் இருக்கவங்களாம் அவரை அந்நிய ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியல. ஒருவேளை ஹீரோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி நினைச்சா அதான் கிடையாது. இப்போதான் நம்ம படத்தோட ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றுறாங்க. அவங்க ஹீரோவை காப்பாற்றுற மிருகங்களை கொண்டு இருப்பாங்க. அதனாலே அங்கே இருக்கிற மிருகங்கள்ட்டெல்லாம் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க. இவரை நேராக ஊர் மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்க. இவங்க ஒரு பெரிய மரத்துக்கு கீழே தான் குடியிருக்காங்க. அந்த மரத்துக்கு கீழே ஊர் மக்கள் ஹீரோவை செக் பண்ணி பார்த்துட்டு ஹீரோவை அவர் ஊரில் சேர்த்துக்கிறதுக்கு அனுமதி தராங்க. அது மட்டும் இல்லாமல் ஊரை சுற்றி காட்டவும் ஹீரோயினியை அப்பாயின்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஹீரோ தூங்க போகிறாரு. தூங்குற உடனே நிகழ்காலத்தில் முழிக்கிறாரு. அங்கே வந்து கிடைத்தது எல்லாருக்கிட்டையுமே இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். அங்கே இருக்கவங்க சில பேர் ஆச்சரியமாகவும் சில பேர் இந்த நொண்டியார இந்த மாதிரிலாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மிஷன் தராங்க. அது ஒன்றும் கிடையாது, இங்கே இருக்கிற மக்கள் அந்த மரத்தை விட்டு எட்ட போகணும். அப்படி போனாதான் இவங்க அந்த மரத்துக்கு அடியில் இருக்க கனிம வளத்தை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுறாங்க, இந்த ஊருக்கு போனதுமே ஹீரோவுக்கு அந்த குதிரை எப்படி ஓட்டணும், அந்த மரங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் தர ஆரம்பிக்கிறாங்க. மனிதர்களும் ஆராய்ச்சி பண்ண போகிறதுக்காக ஹீரோவோட
உடல் ரொம்ப மோசமாக போயிடுது. அவர் இங்கே வந்து கிட்டத்தட்ட ரொம்பவே இதாகிட்டாரு. ஆனால் அவர் நிகழ்காலத்தை விட கனவு உலகத்திலே வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இக்கான்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பறவை இருக்குது. இந்த மக்கள் எல்லாமே அதை தான் வச்சு பயன்படுத்திட்டு இருப்பாங்க. எங்கே போனாலும் நம்ம ஊரில் வண்டி யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க அதில் தான் போயிட்டு இருப்பாங்க. அப்படி போகும்போது அந்த மக்கள் ஹீரோக்கு ஒரு இக்கானை தரும் அப்படின்னு சொல்லி ஒரு மலை மேலே இருக்க இக்கானை கூட்டு போகிறாங்க. அங்கே போகணுன்னா நொடி பொழுதுல மரணம் ஏற்பட்டுரும். அந்த அளவுக்கு ஒரு உயரமான மலை பொழுது. அங்கே போனதுக்கு அடுத்தது ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா பல இக்கான்குள்ளே சண்டை போட்டு ஒரு இக்கானை தேர்ந்தெடுக்கிறாரு. இப்போ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு அழகான ஒரு கிராமத்தை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அழகை ஹீரோ தான் வாழ்நாள பார்த்ததே கிடையாது. இவங்க பறந்து போயிட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் பெரிய ஒரு இக்கான் வந்து ஹீரோ அண்ட் அவங்க ஃப்ரெண்டை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு போராடி ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க. இவங்க ஒரு 4000 வருஷம் பழமையான ஒரு பெரிய இக்கானோட எலும்பு கூட பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே இதோட பேர பசங்க தான் அப்படின்றதையும் அவங்க சொல்லிட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ நிகழ்காலத்துல தான் இருக்கான். ஆனால் அவனுக்கு இந்த கால்கள் இல்லாதான் ஏதோ ஒரு கனவு உலகம் மாதிரி தெரியுது. அதனாலே அவன் அவதார உலகத்திலே இருக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறான். இவன் வந்து இங்கே 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கு எல்லாமே நேற்று நடந்த மாதிரியே தோணிட்டு இருக்கு. ஹீரோவை பார்த்த மேஜர் சொல்றாரு, தம்பி நீ இந்த வந்து 3 வருஷம் ஆயிட்டு இதோட உன் எண்ணத்தெல்லாம் ஸ்டாப் பண்ணிக்க. அங்கே இருக்கிற மரங்களை நாங்கள் அழிக்க போகிறோம். அதனால அங்கே இருக்க கனிமலங்களை நாங்கள் எடுக்க போகிறோம். உனக்கு தேவையான கால்களை நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் ஹீரோவை அதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிறாரு. அவதார உலகம் ஹீரோவை மனிதனாக ஏற்றுக்கொள்ள போகிறாங்க. ஹீரோவோட முன்னோர்களோட பேச வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கலாம், நீங்கள் யாரை வேணாலும் லவ் பண்ணலாம், கல்யாணம் பண்ணிக்கலாம், ஏதாச்சும் ஒரு பொண்ணை பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹீரோவோ ஆமாம் நான் பார்த்துருக்கேன், அந்த பொண்ணு கூட என் லவ்வை சொல்ல போகிறேன், அவள் ஏற்றுக்கிட்டா இங்கே கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ போகிறான் அப்படின்றாங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஹீரோயினை தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இவங்க 2 பேருமே அங்கே கிஸ் பண்ணி சம்பவம் பண்ணுறாங்க. ஹீரோ படுத்து தூங்கிடுறாங்க நைட்டு. மறுநாள் காலை ஹீரோயின் ஏஞ்சு பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ராணுவ வீரர்களாம் அவங்க தங்கியிருந்த இடத்த அழிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ எழுப்ப எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. ஏன்னா ஹீரோ வந்து நிகழ்காலத்தில் தான் இருக்காரு. இன்னும் அவர் அந்த மிஷின்குள்ளே அவர் படுத்து தூங்கினாதான் இந்த கனவு உலகத்தில் வர முடியும். ஹீரோயின் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, முடியவே இல்லை. அதனால் அவர் பாடியை இழுத்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோ திடீர்னு அந்த இடத்த மூச்சு பார்த்தா அங்கே ஏகப்பட்ட ராணுவ வீரர்கள் அந்த மரங்களாம் அழிச்சிட்டு இருக்காங்க. அங்கே போய் ஹீரோ எவ்வளவோ தடுத்துக்க ட்ரை பண்ணுறாரு, முடியவே இல்லை. அவங்க எல்லாருமே இவனையும் அடிச்சு கொள்ளுங்க அப்படின்னும் போது கன் வச்சு ஷூட் பண்ணுறாங்க. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க ஜேசிபியோட கண்ணாடியெல்லாம் போட்டு உடைக்கவும் இது ஹீரோ தான், அவனை உடனே இங்கே கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி அவரை இதுக்குள்ளே நிகழ்காலத்துக்குள்ளே தூக்கிட்டு வந்துடுறாங்க. நிகழ்காலத்தில் தூக்கிட்டு வந்ததும் ஒரு லேடி இருப்பாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஹீரோவன் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்த மரம் வந்து பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மூளையோட கனெக்டாக இருக்குது. ஒரு மரத்தை அழைச்சாலும் இங்கே இருக்கிற அவதார்களுக்கு அது எல்லாமே தெரிஞ்சு போயிடுது. அதனால் இந்த விஷயத்தை விட்டு நம்ம வேற ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்கிறாரு, எனக்கு 1 மணி நேரம் டைம் கொடுங்க, எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கனவு உலகத்துக்கு போகிறாரு. அங்கே எல்லாமே தலைகீழாக மாறிட்டு ஹீரோ ஒரு மனித இனத்தை சேர்ந்தவனும் அவன் தன்னை உழவு பார்க்க வந்திருக்கான் அப்படின்ற விஷயமும் அவங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதனால ஹீரோவையும் அவங்க கூட வந்தவங்களையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் ஆரம்பிக்குது. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சண்டையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோனோட அப்பா வந்து இறந்து போயிட்டாரு. இப்போ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா சமாதானம் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ படை திரும்புது. அதுக்கப்புறம் என்ன, நிறைய ஃபைட்டு தான் நடக்கும். ஏகப்பட்ட பேர் இறப்பாங்க. மனித உலகத்திலும் சரி அவதார உலகத்திலும் நிறைய பேர் இறந்து போயிடுவாங்க. ஒரு வழியாக வந்து ஃபைட்லாம் வந்து சமநிலைமைக்கு வரும். இப்போ ஹீரோ வந்து திருப்பி தான் ஒரு ரேடியோவில் பேசுவான், இன்னும் கொஞ்ச நாள் தான், இதுக்கு மேலே நான் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன், எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறான். என்னன்னா ஹீரோ வந்து தான் ஒரு முழு அவதாரம் மாறுறதுக்காக அங்கே போகிறான். அந்த ஊர் மக்களும் ஹீரோவை ஒரு முழு அவதாரம் மாற்றுறாங்க. அப்படியே அவன் கண்ணை முழிக்கவும் அவதார் அப்படின்ற படம் இந்த இடத்துல முடியுது. நம்ம பார்த்து கொண்டிருப்பது அவதார் படத்தோட முதல் பாகம் தான். இதோட 2வது பாகம் கூடிய சீக்கிரம் நம்ம சேனலில் அப்லோட் செய்யப்படும். அதுக்குள்ளே நம்ம சேனலை முதவாட்டி பார்க்குறவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டெலிகிராமில் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸ் அண்ட் ஏகப்பட்ட சினிமாக்கள் அந்த சேனலில் காத்துட்ருக்கு. நாளை ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.